இந்தியா முழுக்க 1800க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் இப்ப எல்லாரையும் டெஸ்ட் எடுத்தா நிச்சயம் எல்லாருக்கும் கூட அதுல நிறைய எண்ணிக்கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அரசாங்கத்தின் சார்பில் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த பாதிப்புகள் வர தொடங்கியவுடனே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று பூனேவில் இருக்கிற இந்த வைரஸ் பற்றிய அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி என்கின்ற அமைப்பு பூனேல இருக்கு. அதுக்கு ஒரு 19 மாதிரி அனுப்பணும். 19 மாதிரிகளுக்கான இது ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க. இவை எல்லாமே ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா. இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை. ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. இந்த சர்க்குலர் ஜெனரலா அனுப்புற ஒண்ணுதான். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அடிக்கடி கைகளை கழுவுதல், தும்மும் போதும் இருமும் போதும் முகத்தை மூடிக்கொண்டு கைகளை மறைத்துக் கொண்டு இருமுதல், இல்லைன்னா எச்சில் துகள்கள் இது மற்றவங்க மேல பட்டுச்சுன்னா பரவுங்கிறதால கைகளை மூடிக்கொண்டு பண்றது, கைகளை கழுவுவது, இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அவங்களுக்கே தெரியும், இந்த சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, இந்த மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், இவங்க பொது இடத்துக்கு போறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது, முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல். இதுக்காக சொன்னதில்லை, ஏற்கனவேவும் கூட இருக்கு. இப்ப இதை நாம இந்த கொரோனாவுக்கு அப்புறமா 2019 இறுதிக்கு அப்புறமா அடிக்கடி கை கழுவுக்கிறது, இந்த கண்ட இடத்துல எச்சில் துப்பாம இருக்கிறது, இருமும் போதும் தும்மும் போதும் தடுத்து தும்புறது, கொஞ்சம் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, இது எப்பவுமே இருக்கிற ஒண்ணு. இந்த கொரோனால இருந்து இப்ப நடைமுறையில் இருக்கிற ஒண்ணுதான். பொது இடங்கள்ல அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற, இணை நோய் அதிகமாக இருக்கிற கோமார்பிடிட்டிஸ், அவங்க முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல எதுவுமே கட்டாயம் கிடையாது, நல்லதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது நல்லது, நம்மளும் ஃபாலோ பண்றது நல்லது.